வணக்கம் பவித்ரா. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்திற்கு உட்பட்ட காவனூர் பகுதியைச் சேர்ந்தவர் மதுசூதனன். இவர் பாரதிய ஜனதா கட்சியில் முன்னாள் விவசாய பிரிவு மாவட்ட தலைவராக பகுதி வைத்தவர். மதுசூதனன் குடவாசல் அருகே உள்ள ஓகை என்ற இடத்தில் அடகு கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு இரவு கடைவாசலில் அவர் அமர்ந்துள்ளார். அப்போது 3 இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கொண்ட மர்ம நபர்கள் மதுசூதனை தலை, கழுத்து, கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்ற நிலையில் படுகாயமடைந்த மதுசூதனனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடனடியாக மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மதுசூதனன் அழைத்துச் செல்லப்பட்டு தற்போது அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் மதுசூதனன் மீது நடைபெற்ற கொலைவெறி தாக்குதலுக்கு பாஜகவில் உள்ள பிரமுகர்களே காரணமாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான மதுசூதனன் மனைவி ஹரிணி என்பவர் குடவாசல் காவல் நிலையத்தில் அளித்துள்ள புகார் மனுவில் தனது கணவர் திருவாரூர் மாவட்ட பாஜகவில் நடைபெறும் குளறுபடிகள் குறித்து தனது சமூக வலைதள பக்கங்களில் கருத்து பதிவிட்டு வந்ததாகவும், குறிப்பாக மாவட்ட தலைவர் பாஸ்கருக்கு எதிரான கருத்துக்களை அவர் பதிவு செய்துள்ளதாகவும், எனவே மாவட்ட தலைவர் பாஸ்கர் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் செந்திலரசன் ஆகியோர் தூண்டுதலின் பேரிலே கூலிப்படையினர் தனது கணவரை கொலை செய்ய முயற்சித்ததாக கூறியிருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் பாஜக திருவாரூர் மாவட்ட தலைவர் பாஸ்கர் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் செந்திலரசன் மற்றும் அடையாளம் தெரியாத 4 நபர்கள் உள்ளிட்ட 12 பேர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த பாஜக மாவட்ட தலைவர் பாஸ்கர் மற்றும் கும்பகோணத்தைச் சேர்ந்த சரவணன், ஜெகதீசன் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் செந்திலரசன் உள்ளிட்ட 9 பேரை தற்போது காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். குறிப்பாக பாஜக உறுப்பினர் மீது பாஜகவினரே அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பவித்ரா.